டெல்லி செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பில் பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்பு உள்ளதாக அந்நாட்டு மூத்த அரசியல்வாதி ஒருவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் சிக்னல் அருகே கார் வெடிகுண்டு வெடித்ததில் 15 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து NIA அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அதில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தொடர்பு இருப்பது, ஹமாஸ் பாணியில் ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் பின்னணியில் உள்ள தாக்குதலில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு உள்ளதாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை பிரதமராக இருந்த அன்வருல் ஹக் ஒப்புக்கொண்டுள்ளார். பலுசிஸ்தானில் இந்தியா ரத்தம் ஓட வைத்தால் செங்கோட்டை முதல் காஷ்மீரின் வனப்பகுதி வரை தாக்குதல் நடத்துவோம் என முன்னரே கூறியிருந்தபடி தாக்குதலை நடத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலை கண்டித்து அங்கு போராட்டம் நடந்து வருகிறது. ஆனால் இதற்கு இந்தியா மீது பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாதிகள் இந்தியாவில் மீண்டும் தொடர் தாக்குதல்களை நடத்த தங்கள் ஆதரவாளர்களிடம் தலா 6500 ரூபாய் நன்கொடை வசூலிக்க துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்தியாவின் பல்வேறு இடங்களில் ஃபிதாயின் எனப்படும் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த பாகிஸ்தானைச் சேர்ந்த சதாபே என்ற ஆப்பை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் அவர்கள் நிதி திரட்டி வருவதாக தெரிவித்துள்ள தேசிய புலனாய்வு முகமை இது தொடர்பான விசாரணையை முடக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.